முக்கியமாக காங்கிரஸ் கமிட்டியோட தேசிய தலைவர் ராகுல் காந்தி வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அவர் ஏற்கனவே மருத்துவமனையில் இருந்த பொழுதும் கூட நேரடியாக வந்திருந்தார். அதே போல குடியரசுத் தலைவர் போன்றவர்கள் எல்லாம் அவருடைய மருத்துவமனையில் இருந்த போதே நேரடியாக வந்து அவர்களுடைய சிகிச்சை குறித்து கேட்டிருந்தார்கள். ராகுல் காந்தி வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக உள்ளது. சோனியா காந்திக்கும் ஒரு சில உடல்நலக்குறைவு இருப்ப காரணமாக அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். தேசிய தலைவருடைய வருகை காரணமாக சென்னை முழுவதுமே ஏற்கனவே பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்ட நிலையில் பாரத பிரதமர் அதேபோல் நிச்சயமாக குடியரசு துணைத் தலைவர் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இது போன்ற தேசிய தலைவர்களுடைய வருகையை ஒட்டி சென்னை மாநகரம் முழுவதும் பாதுகாப்பு என்பது கிட்டத்தட்ட பல மடங்கு அதிகரிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரம் முழுவதும் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. நாளை அதிகாலை 4 மணி முதல் ராஜாஜி ஹாலில் திமுக தலைவர் திரு கருணாநிதியின் உடல் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக இறுதி மரியாதை செலுத்துவதற்காக வைக்கப்படும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இப்போ 4 மணி முதல் தொடங்கலாம் இறுதி மரியாதை செலுத்துவதற்கான எவ்வளவு நேரம் திட்டமிட்டிருக்கிறாங்க? இறுதிச் சடங்கை பொறுத்த வரைக்கும் நாளை மாலை எத்தனை மணிக்கு தொடங்கி முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? அது குறித்த திட்டமிடல்கள் குறித்த செய்திகள் இருக்கா? கதியன், அதாவது நீங்கள் குறிப்பிட்டதுபடி திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல் என்பது கோபாலபுரம் இல்லத்திலிருந்து சிஐடி காலனிக்கு சென்று அங்கிருந்து ராஜாஜி ஹாலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அவருடைய உடல் எங்கு அடக்கம் செய்யப்படுகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது தொடர்ச்சியாகவே இருந்தது. மெரினா கடற்கரையில் செய்ய வேண்டும் என்ற தொண்டர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் காலை 4 மணி முதல் அவருடைய உடல் என்பது பொதுமக்களுடைய மரியாதைக்காகவும் தேசிய தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களுடைய மரியாதைக்காகவும் ராஜாஜி ஹாலில் வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் எப்பொழுது அவருடைய உடல் என்பது நல்லடக்கம் செய்யப்படும் என்ற ஒரு கேள்வி என்பது அனைவருடைய முன் இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக எத்தனை மணிக்கு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று தற்போது வரை திமுக தரப்பிலிருந்து எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை. இருந்த போதிலும் நாளை மாலைக்குள் நிச்சயமாக அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் உள்ளது. மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக அவருடைய உடல் என்பது நல்லடக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை அரசு மெரினா கடற்கரை ஒதுக்காத பட்சத்தில் காந்தி மண்டபத்தில் அவருக்கு இடம் என்பது ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜாஜி ஹாலிலிருந்து காந்தி மண்டபம் செல்ல வேண்டும் என்றால் சுமார் 10 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் என்பது இருக்கிறது. அங்கிருந்து அவர் உடல் கொண்டு செல்வதற்கே சுமார் பல மணி நேரங்களுக்கு மேலாக ஆகிவிடும் என்ற ஒரு சூழல் தான் உள்ளது. ஒருவேளை மெரினா கடற்கரையிலேயே அந்த உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கான அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதில் எந்த விதமான சிரமங்களும் இருக்காது. காந்தி மண்டபம் கொண்டு செல்வதில் தான் பல்வேறு விதமான சிக்கல்கள் உள்ளன. தொடர்ச்சியாக பல மணி நேரங்கள் அங்கிருந்து ராஜாஜியாலிருந்து காந்தி மண்டபம் செல்வதற்கான ஒரு சூழல் தான் இருக்கும். ஏனெனில் காவேரி மருத்துவமனையிலிருந்து கோபாலபுரம் இல்லம் வருவதற்கே சுமார் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரை ஆகியிருக்கக்கூடிய சூழல் 10 கிலோமீட்டர் தூரத்தை அவருடைய உடல் தாங்கி அந்த வாகனம் செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக பல மணி நேரங்கள் ஆகியதற்கான வாய்ப்பு உள்ளது. அதனை பொறுத்து, அதாவது அந்த நல்லடக்கம் செய்யப்படுவதற்கான இடம் கிடைப்பதை பொறுத்தே ராஜாஜியாலிருந்து அவருடைய உடல் எத்தனை மணிக்கு எடுக்கப்படும் என்ற ஒரு கேள்விக்கான விடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைவர் திரு கருணாநிதியின் உடலை அருகில் பார்ப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? மஞ்சள் துண்டு பூர்த்தி இருக்கிறார், அதே போன்று கண்ணாடியும் அணிந்திருக்கிறார். அவர் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்துமே அணிவிக்கப்பட்டிருக்கிறதா? இது குறித்த விவரங்கள் எதுவும் இருக்கா? கதையை நீங்கள் குறிப்பிட்டிருப்பதாக நேரடியாக நம்மால் பார்க்க இயலவில்லை. திமுக தொண்டர்கள் அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள். நாமும் அதாவது கேமராவுடைய கண் வழியாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. நேரடியாக நம்மால் பார்க்க முடியவில்லை. இருந்த பொழுதும் கேமரா வழியாக பார்க்கப்பட்ட பொழுது நீங்கள் குறிப்பிட்டதுபடி அவருடைய அதாவது கருணாநிதி என்றாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அவருடைய மஞ்சள் துண்டும் அவருடைய கருப்பு கண்ணாடியும் தான். அந்த இரண்டும் அவருக்கு போட்டப்பட்டுள்ளது. அதே போல எப்போதுமே அவருடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் பேரறிஞர் அண்ணா அணிவித்த அந்த மோதிரம் என்பது எப்போதுமே அவருக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த மோதிரம் என்பது அவருடைய கையில் தான் இருக்கிறது. அதை நம்மால் கேமராவிலுடைய அந்த காட்சிகளை வைத்து நம்மால் உறுதியாக சொல்ல முடிந்தது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அந்த மஞ்சள் துண்டோடைய சிறப்பை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 2002ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் அந்த மஞ்சள் துண்டு என்பது அவருடைய தோளில் தொங்க ஆரம்பித்தது. அவருடைய அதாவது முகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்ட, அதாவது அந்த தோலில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக உள்ளன் ஆடைகளை அருகில் அந்த முகத்தில் படுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தின அடிப்படையில் தான் ஒரு உள்ளன் ஆடையான அந்த மஞ்சள் துண்டை அவர்
பொருத்த ஆரம்பித்தார், தொழில் சுமக்க ஆரம்பித்தார். இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. கருப்பு கண்ணாடியும் மஞ்சள் துண்டும் அண்ணா அணிவித்த அந்த கணையாளியும் தான் அவருடைய உடலில் தற்போதும் அவர் எப்போதும் போல இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள் யார் யார் அங்க இருக்காங்க கோபாலபுரம் அருகே? கதியன், திமுகவுடைய முதன்மை செயலாளர் துரைமுருகன், டி.ஆர். பாலு, தற்போது முன்னாள் அமைச்சரான ஆற்காடு வீராசாமி வந்துள்ளார். பேராசிரியர் அன்பழகன் தற்போது வரவில்லை. அவர் நாளை வருவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன, அவருக்கும் வயது முதிர்வின் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் இருப்ப காரணத்தால் அவர் தற்போது வரவில்லை. மற்றபடி திமுக உடைய மிக முக்கிய நிர்வாகிகளான ஏவ வேலு, ஆர் ராசா உள்ளிட்ட நிர்வாகிகள், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுடைய குடும்பத்தினர், மற்றவர்கள் மு க அழகிரி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் இங்கு இருந்திருக்கிறார்கள். திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல் என்பது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுடைய இறுதி மரியாதை என்பது தற்போது தொடங்கி கோபாலபுரம் இல்லத்துக்குள் நடைபெற்று வருகிறது. மற்ற மாவட்டங்களிலிருந்து திமுக தொண்டர்கள் புறப்பட்டு விட்டார்களா? மாலையே இந்த செய்திகள், இது குறித்த செய்திகள் வெளிவந்த பிறகு அது குறித்த ஏற்பாடுகளோடு தொண்டர்கள் இருக்கிறார்களா? இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? கதியன், அதாவது அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமான அந்த சூழலை மாவட்ட நிர்வாகங்களுக்கு, அதாவது மாவட்ட தலைவர்களுக்கு திமுக தலைமை ஒரு வாய்மொழியாக ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதாவது சென்னை வரும்படி ஒரு அழைப்பு என்பது அவர்களுக்கு ஏற்கனவே விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுக தலைவர் கருணாநிதியுடைய அந்த இறப்பு என்பது இன்று மாலை 6:30 மணிக்கு முன்பாகவே சொல்லப்பட்டுவிட்டது. இருந்த போதிலும் மாவட்டத்திலிருந்து அதிக அளவில் தொண்டர்கள் குறிப்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற மாவட்டங்களிலிருந்து நாளை காலைக்குள் அதிக அளவில் தொண்டர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உள்ளதாகவே கருதப்படுகிறது. பல லட்சம் தொண்டர்கள் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அந்த இறுதி சடங்கை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போன்ற ஒரு சூழல் மிகப்பெரிய ஒரு ஆளுமையான திமுக தலைவர் கருணாநிதியும் அடுத்த 2 ஆண்டுகளில் மரணித்திருப்பது என்பது தமிழக அரசில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது தொடர்ச்சியாகவே இருந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இவருடைய மறைவும் ஒரு பேரிழப்பாகத்தான் இருக்கும் என்றுதான் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாகவே கருதுகிறார்கள்.